எப்படி இருக்கு சார் இந்த அமைச்சருங்கிற இந்த 4 ஆண்டு பயணம் உங்களுக்கு? அப்படியே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இல்லையா? ரொம்ப சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் சொல்றீங்களா எப்படி எப்படி அலைஞ்சிட்டே இருக்கீங்கன்னு. இது வந்து நானும் நம்முடைய ஆனரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அடிக்கடி சொல்லிக்கிறது தான். தமிழ்நாட்டு முதலமைச்சரை உழைப்பு ஒரு 10% போட்டால் கூட போதும், நம்ம ஒரு வளர்ச்சி பாதையை நம்ம சார்ந்திருக்கின்ற துறை சார்ந்து கொண்டு போக முடியும். இட்ஸ் நாட் ஒன்லி அன்பில் மகேஷ், ஜென்ரலாக பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாங்கனாலே பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே இருக்கக்கூடிய வார்டு செயலாளர்லேருந்து கவுன்சிலர்லேருந்து மக்கள் பிரதிநிதிகள்னு கமிட்மெண்ட்டோட வேலை பார்க்கணும். யாராக இருந்தாலுமே அவங்களுக்குலாம் நேரம் பத்தாது தான் கண்டிப்பாக. இன்னும் நம்ம ஏதாச்சும் செஞ்சுட்டே இருக்கணும், மக்களோட எதிர்பார்ப்பு வந்துடும். அப்போ இவன் செய்கிறான், இப்போ இவன்ட்டு தானே போய் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ சில நேரங்களில் நமக்கு பாராட்டும் வரும், நமக்கு வந்து சொன்னது என்ன செய்யல பாடுறா அப்படின்னு வந்து நம்ம மேலே கோபம் வரும். பட் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா ரெண்டுத்தையுமே சரிசமாக நான் பார்த்து நம்ம போயிட்டு தான் இருக்கணும். பட் பீயிங் அ மினிஸ்டர் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நாங்களுமே. ஆனா நீங்க சின்ன வயசுல திராவிட பாரம்பரியமான ஒரு பின்னணி குடும்பம். அப்ப நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா, நான் பின்னாடி ஒரு பெரிய அமைச்சரா வருவேன்? இல்லை, நாங்கள் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே இல்லை, நாங்கள் வந்து நல்லா படிக்கணும், படிச்சுட்டு போய் நல்ல ஒரு வேலையில் சேர்ந்துட்டு அந்த வேலை சார்ந்து அதில் நம்ம என்னென்னலாம் செய்ய முடியும், புதுமையாக அதில் என்ன நம்ம செய்யலாம், நம்மளை தனிமையை எப்படி நம்ம தனித்துவமாக நம்ம எப்படி நம்ம காமிச்சிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கக்கூடிய சராசரி எல்லாத்துக்கும் எல்லா இளைஞரும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் எனக்கும் உண்டு. ஸோ அது ஒரு காலத்தின் கட்டாயம். தாத்தா மறைஞ்சு அப்புறம் அப்பா பொது வாழ்க்கைக்கு வந்து அப்பாவும் மறைந்ததுக்கு பிறகு நான் அப்படி தொடர்ந்து என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நான் அவ்வளோதான் என்னோட இது. பாலிடிக்ஸ் நான் வருவேன், இப்படிலாம் வருவேன் நான் வந்து நினச்சி கூட. பட் ஒரு பார்ட்டி சார்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தருடைய பேரனாக அந்த கட்சியோட ஆக்டிவிட்டிஸ், அதோட தலைவர்கள் பேசுறது, இதை பார்க்கறக்கூடிய ஒரு திமுகவுடைய ஒரு தொண்டனாகத்தான் நான் இருந்திருக்கேன் நான்.